ஹலோ பிசினஸ் டிராவலர்ஸ், உங்களோட அடுத்த இன்டர்நேஷனல் ட்ரிப்புக்கு பேக் பண்றதுக்கு முன்னாடி உலகெங்கிலும் உள்ள ஏர்போர்ட்களில் புதிதாக வந்திருக்கிற ஹெல்த் புரோட்டோகால்ஸ் பத்தின இந்த எக்ஸ்பிளைனருக்கு உங்களை வரவேற்கிறேன். இது உங்களுக்கு ரொம்பவே தேவையான ஒரு கம்ப்ளீட் ப்ரீ-ஃப்ளைட் பிரீஃபிங்னு சொல்லலாம். வாங்க ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு போலாம். சரி, இப்போ உங்க மைண்ட்ல ஓடுற கேள்வி எனக்கு புரியுது. உங்களோட அடுத்த பிசினஸ் ட்ரிப் ஏர்போர்ட் ஹெல்த் ஸ்கிரீனிங்னால டிலே ஆகுமா? ரீசெண்டா நடந்த சில ஹெல்த் இஷ்யூஸ்னால பெரிய டிரான்சிட் ஹப் வழியா டிராவல் பண்ணும்போது சில புது ரூல்ஸை ஃபாலோ பண்றதே இப்ப ரொம்பவே கட்டாயமாயிடுச்சு. நாம இன்னைக்கு எதை பத்தி கவர் பண்ண போறோம்னா, முதலில் புதிய பயண யதார்த்தம், அடுத்து குளோபல் டிரான்சிட் ஹப்ஸை எப்படி ஹேண்டில் பண்றது, மூணாவதா நாம கவனிக்க வேண்டிய முக்கிய அறிகுறிகள், அப்புறம் ஃபைனலா அந்த 21 நாள் கண்காணிப்பு விதி. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பேக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, செக்ஷன் 1, தி நியூ டிராவல் ரியாலிட்டி. உலகெங்கிலும் ஏன் இந்த திடீர் மாற்றங்கள் எவ்வளவு ஃபாஸ்டா நடக்குதுன்னு பார்க்கலாம். டிஆர்சி, உகாண்டா, அப்புறம் தெற்கு சூடான் இந்த நாடுகள்ல எபோலா பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதுனால உலகெங்கிலும் உள்ள ஏர்போர்ட்ஸ்ல ரொம்பவே கடுமையான சுகாதார கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்காங்க. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, பார்டர்ஸ் எதையும் இன்னும் க்ளோஸ் பண்ணல. இருந்தாலும் ஆப்பிரிக்கா தொடர்புடைய பயணங்களுக்கு இப்போ ஏர்போர்ட்ஸ்ல ஹெல்த் ஸ்கிரீனிங் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. முக்கியமா கார்ப்பரேட் டிராவலர்ஸ் இத கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. ஏர்போர்ட்ல இப்போ புது ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது தெரியுமா? ஃபர்ஸ்ட், ஒரு டிஜிட்டல் ஹெல்த் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். செகண்ட், அரைவல் ஸ்கிரீனிங் அண்ட் டெம்பரேச்சர் செக். ஃபைனலா 21 டேஸ் மானிட்டரிங். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த டிஜிட்டல் ஹெல்த் டிக்ளரேஷன் திரும்பவும் இன்டர்நேஷனல் டிராவல் ஒரு பெர்மனன்ட் விஷயமா மாறிக்கிட்டு வருது. அடுத்து செக்ஷன் 2, உலகளாவிய டிரான்சிட் ஹப்ஸை எப்படி ஈஸியா கடந்து வருதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நீங்க கவனிக்கணும். இந்த டிஜிட்டல் சிஸ்டம்ஸ் எல்லாம் எவ்வளோ சீக்கிரமா ஆக்டிவேட் ஆகிடுச்சு பாத்தீங்களா? தாய்லாந்துல டிடிஏசி மற்றும் தாய் ஹெல்த் பாஸ் சிஸ்டம் யூஸ் பண்றாங்க. அங்க டெம்பரேச்சர் செக் அப்புறம் மேண்டேட்டரி டிக்ளரேஷன் இருக்கு. அதே சமயம் சவுத் கொரியால கியூ கோட் சிஸ்டம் ஃபாலோ பண்றாங்க. அங்க இன்ஸ்பெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். எக்ஸ்ட்ரா ஹெல்த் ஃபார்ம்ஸ் அப்புறம் குவாரண்டைன் செக்ஸ் கூட இருக்கு. இப்ப இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, பேங்காக் வழியா கிழக்கு ஆசியா அல்லது ஆஸ்திரேலியாவுக்கு போற இந்திய பயணிகளுக்கு நிச்சயமா எக்ஸ்ட்ரா செக்கிங் காத்திருக்கு. ஒருவேளை உங்களோட ட்ரிப்ல சென்ட்ரல் அல்லது ஈஸ்ட் ஆப்பிரிக்கா நாடுகள் லிங்க் ஆயிருந்தா ஏர்போர்ட் டெர்மினல்ல நிறைய கேள்விகளை எதிர்கொள்ள நீங்க ரெடியா இருக்கணும். அது மட்டும் இல்ல, சவுத் கொரியா அங்க வர்ற பயணிகளை செக் பண்றது மட்டும் இல்லாம உகாண்டா மற்றும் டிஆர்சில இருக்கிற இடூரி மாகாணத்துக்கு பயணம் செய்யறத பத்தி ரொம்பவே சீரியஸான டிராவல் அட்வைசரிய அவங்க சிட்டிசன்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ இந்த எக்ஸ்பிளைனரோட ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். செக்ஷன் 3, கவனிக்க வேண்டிய முக்கிய அறிகுறிகள். குறிப்பா இந்தியாவுல இமிகிரேஷன்ல உங்களை ஃபிளாக் பண்ற முக்கியமான மெடிக்கல் சிம்டம்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இத அப்படியே உங்களோட மேண்டேட்டரி ப்ரீ-ஃப்ளைட் செக்லிஸ்டா நினைச்சுக்கோங்க. காய்ச்சல், அதீத சோர்வு, தலைவலி, தசைவலி, வாந்தி அல்லது வயிற்றுப்போக்கு, தொண்டை வலி, அப்புறம் காரணமில்லாத ப்ளீடிங். இதுல ஏதாவது ஒரு அறிகுறி இருந்தா கூட நீங்க இமிகிரேஷன் தாண்டறதுக்கு முன்னாடியே இந்தியா ஏர்போர்ட் ஹெல்த் அஃபீஷியல்ஸ் கிட்ட கட்டாயமா இன்ஃபார்ம் பண்ணிடணும். இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு எந்த சிம்டம்ஸும் இல்ல, நான் ரொம்ப ஹெல்த்தியா தான் இருக்கேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணா கூட, ஒருவேளை எபோலா பேஷண்ட்ஸ் கூட உங்களுக்கு டைரக்ட் கான்டாக்ட் இருந்திருந்தா நீங்களும் இதே ப்ரீ இமிகிரேஷன் ரிப்போர்ட்டிங் ப்ராசஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அடுத்து உங்களோட பிசினஸ் ட்ரிப்போட ஃபைனல் ஃபேஸ். செக்ஷன் 4, 21 நாள் கண்காணிப்பு விதி. ஏர்போர்ட் விட்டு வெளியே வந்ததும் நம்ம வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிடாதீங்க. உங்க பொறுப்பு அங்கதான் ஆரம்பிக்குது. 21, இதுதான் இப்போ மேஜிக் நம்பர். நீங்க ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு போயிட்டு வந்திருந்தீங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்த அடுத்த 21 நாட்களுக்கு ஹெல்த் அத்தாரிட்டிஸ் உங்களை ரொம்ப ஸ்ட்ரிக்டா மானிட்டர் பண்ணுவாங்க. இந்த 21 நாள் விதியில இந்தியாவும் அமெரிக்காவும் எப்படி வித்தியாசப்படுதுன்னு பாருங்க. இந்தியா தன்னோட சிட்டிசன்ஸ்க்கு ஒரு தீவிரமான ஹெல்த் மானிட்டரிங்கா இந்த 21 நாட்களை பார்க்குது. ஏதாவது சிம்டம் இருந்தா உடனே ரிப்போர்ட் பண்ணணும். ஆனா அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னா, டிஆர்சி, உகாண்டா, சவுத் சுடான் போயிட்டு வர்ற நான்-யுஎஸ் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டா என்ட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதாவது நுழைவு கட்டுப்பாடுகளையே கொண்டு வந்திருக்காங்க. இதோட சீரியஸ்னஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னா, டிஆர்சிக்கான டிராவல் அட்வைசரிய அமெரிக்கா லெவல் 4 டு நாட் டிராவல் அப்படின்னு மாத்திட்டாங்க. அதனால ஆப்பிரிக்கால பிசினஸ் ட்ரிப் முடிச்சிட்டு வர்றவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி ஏர்லைன்ஸோட எல்லா புது ரூல்ஸையும் ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இவ்ளோ ரூல்ஸை பார்த்துட்டு நீங்க பேனிக் ஆக வேண்டாம். உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா, அந்த குறிப்பிட்ட பிராந்தியங்கள்ல ரிஸ்க் அதிகமா இருந்தாலும் குளோபல் லெவல்ல பார்க்கும்போது ரிஸ்க் இன்னும் குறைவாதான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த புது ரூல்ஸ் எல்லாத்தையும் உங்களோட சேஃப்டிக்கான ஒரு லாஜிஸ்டிக் செக்அப் அப்படின்னு மட்டும் எடுத்துக்கோங்க.
இப்போ ஃபைனலா நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். குளோபல் பிசினஸ் டிராவலுக்கு இனி இந்த டிஜிட்டல் ஹெல்த் மானிட்டரிங் தான் நம்ம கொடுக்க வேண்டிய வேலையா? இந்த ஹெல்த் ஃபார்ம்ஸும் 21 நாள் ட்ராக்கர்ஸும் பிசினஸ் டிராவலர்ஸோட லைஃப்ல ஒரு பெர்மனன்ட் பார்ட்டா மாறிடுச்சா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சேஃப் டிராவல்ஸ்.